ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இத்தனை வருடங்களாக நம்ம நாட்டில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பேஸ் பண்ணி தான் நம்ம டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ரீப்ளேஸ் செய்யும் விதமாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 ஃப்ரேம் ஒர்க் சென்ற ஆண்டே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 1, 2026 நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2026-27 ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம டேக்ஸ் ஃபைலிங்கிறத நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டான 2025 பேஸ் பண்ணி தான் நம்ம டேக்ஸ் ஃபைலிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த புதிய லாவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இது ஓல்டு இன்கம் டேக்ஸ் லாவோட கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதனால் என்னென்ன மாதிரியான இம்பேக்டை சேலரிட் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பீப்புளெலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ங்கிறது இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 1, 2026 தான் நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ சென்ற நிதியாண்டு, அதாவது 2025-2026 ஃபினான்ஷியல் இயரோட டேக்ஸ் ஃபைலிங்கிறது நம்ம ஸ்டில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பேஸ் பண்ணி தான் நம்ம டேக்ஸ் ஃபைலிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூ டேக்ஸ் ஆக்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கிட்டத்தட்ட 399 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பாதி குறைச்சி இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் மொத்தம் 190 டேக்ஸ் ரூல்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையில்லாத காம்ப்ளிகேட்டடான நிறையா டேக்ஸ் ரூல்ஸை எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில். அதுபோக இந்த ஓல்டு ஆக்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 511 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வேரியஸ் ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் கம்மி பண்ணி இப்போது இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வெறும் 333 ஃபார்ம்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. டேக்ஸ் லேபில் எந்த சேஞ்சஸையும் கொண்டு வரல இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில். அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரீசன்ட் இயர்ஸில் நியூ டேக்ஸ் ரெஜிம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்தீங்கன்னா அப் டு 12 லேக் சம்பளம் வாங்குற யாருமே இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேணாம். இருந்தாலுமே நிறைய பேர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை பேஸ் பண்ணியும் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிருக்காங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-27 நியூ ரெஜிமை பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமேல் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓல்டு ரெஜிம்ங்கிறத இனிமேல் மூவிங் ஃபார்வர்ட் யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு டேக்ஸ் டெர்மினாலஜியில் பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ஓல்டு டேக்ஸ்னால. இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயத்துக்கு ஃபினான்ஷியல் இயர், அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லி 2 டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது டேக்ஸ் ஃபைலிங்கில் பல எரர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இந்த டெர்மினாலஜியெல்லாம் எரேஸ் பண்ண விதமாக டேக்ஸ் இயர்னு சொல்லி ஒரு புது டெர்மினாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் மூவிங் ஃபார்வர்ட் ஃபினான்ஷியல் இயர், அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லி பல டெர்மினாலஜிஸை யூஸ் பண்ணி குழப்பிக்க வேணாம். இனிமேல் நம்ம யூனிவர்சலி யூஸ் பண்ணுற, அது குளோபலி, அது குறிப்பாக US, UK, ஜெர்மனி போன்ற நாடுகளில் யூஸ் பண்ணுற டேக்ஸ் டெர்மினாலஜியான டேக்ஸ் இயருங்கிற ஒரு சிங்கிள் டெர்மினாலஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம இனிமேல் டேக்ஸ் ஃபைலிங் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட் இயருங்கிற மாதிரியான செப்பரேட்டான ரெஃபரன்சஸ் எல்லாம் இனிமேல் இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்காது. அடுத்து எம்ப்ளாயீஸோட சேலரியில் வர ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், அதாவது HRA அலவன்ஸில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சென்னை, டெல்லி, கல்கட்டா, மும்பை போன்ற சிட்டியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு அப் டு 50% HRAல எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அகமதாபாத், பெங்களூரு, ஹைதராபாத், புனே போன்ற சிட்டிஸையும் மெட்ரோ சிட்டியாக கன்சிடர் பண்ணி அதையும் இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் மூவிங் ஃபார்வர்ட் சென்னை, டெல்லி, கொல்கட்டா, மும்பை, அதுபோக அகமதாபாத், பெங்களூரு, ஹைதராபாத், புனே போன்ற சிட்டியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸும் அவங்க 50% HRA எக்ஸம்ஷன் எலிஜிபிளாக வருவாங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுபோக பேன் கார்டு ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஃபார்வர்ட் உங்களோட பேன் கார்டோட நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணலைன்னா உங்களோட பேன் கார்டு இன்னாபரேட்டிவாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஃபைலிங் அப்புறம் நீங்கள் ரீஃபண்டுக்கெலாம் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காம போகும். ஸோ உங்களோட பேன்கிறது எப்பயுமே ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரீஃபண்டெல்லாம் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை பேன் கார்டோட இணைக்கலைன்னா தயவுசெய்து அதை இணைச்சிருங்க. அதே மாதிரியே பேன் கார்டோட த்ரெஷோல்ட் சம்பந்தமாகவும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாஸ்ட் நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிமிட்டை 20 லேக்ஸுக்குன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் பை பண்ணுறதுக்கு அபவ் 5 லேக்ஸ்க்கு மேலே நம்ம
பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கு பேன் கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சமோ அதுக்கு மேலேயோ நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பேன் கார்டு சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி அது அபவ் 20 லட்சம் போச்சுன்னா நீங்கள் பேன் கார்டை வந்து சப்மிட்டும் பண்ணிருக்கணும், வெரிஃபிகேஷனும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கார்டு ரிலேட்டடான சேஞ்சஸை இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். அதே மாதிரி டேக்ஸ் ஃபார்ம் சம்பந்தமாகவும் பல்வேறு சேஞ்சஸை இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ்க்கு டேக்ஸ் ஃபைலிங் கொடுக்குற டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டான ஃபார்ம் 60 ரீப்ளேஸ் பண்ணும் விதமாக ஃபார்ம் 130 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூ டேக்ஸ் ஆக்டில். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபார்ம் 60 இருக்காது, ஃபார்ம் 130 அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். அதே மாதிரியே நான் சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ்க்கு டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டாக கொடுக்குற ஃபார்ம் 16A பதிலாக ஃபார்ம் 131 வந்துட்டு நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதே மாதிரியே எம்ப்ளாயீஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷனுக்கு கொடுக்குற ஃபார்ம் 12BBக்கு பதிலாக ஃபார்ம் 124 ரீப்ளேஸ் செய்ய போகுது. அதே மாதிரி ஆனுவல் டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஃபார்ம் 26EAஸ்க்கு பதிலாக ஃபார்ம் 168 ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த மாதிரி பல்வேறு ஃபார்ம்ஸும் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வேர்ல்டு ஃபார்ம்ஸை ரீப்ளேஸ் செய்ய போகுதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த டாக்ஸ் இயர்லேருந்து புதிய லேபர் லாங்கிறது வந்து நடைமுறைக்கு வருது. அதாவது உங்களோட பேசிக் பேங்கிறது நீங்கள் வாங்க டோட்டல் சேலரியில் 50% இருக்கணுங்கிறது தான் இந்த நியூ லேபர் லாவோட பாலிசி. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் பேயை குறைச்சி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி அலவன்ஸ் அதிகமாக காட்டுவாங்க. இது நியூ ரூல்ஸ் படி உங்கள் பேசிக் சேலரிங்கிறது வந்துட்டு நீங்கள் வாங்குகிற டோட்டல் பேயில் வந்துட்டு 50% மினிமம் இருக்கணுங்கிறத வந்து ரூல்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற பிஎஃப் ஆகட்டும், கிராஜுவிட்டியாக ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் பேயை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ உங்களோட பேசிக் பேங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் வாங்குகிற சேலரியில் 50% இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி கிராஜுவிட்டி கான்ட்ரிபியூஷன்கிற வந்து அதிகமாகும். ஸோ அட் த சேம் டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரிங்கிற வந்து குறைய போகுது. ஸோ லாங் டேர்மில் பார்க்கும்போது உங்களோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரியே உங்களோட கிராஜுவிட்டி கான்ட்ரிபியூஷன் அதிகமாக போகுது. இதுவும் ஒரு முக்கியமாக நடைமுறைக்கு வரப்போகிற விஷயமா பார்க்குறேன் இந்த டாக்ஸ் இயர்லேருந்து. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்குற அடிஷ்னல் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் ரிலீஃப்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூ ஆக்டில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆக்ட் படி சில்ட்ரன் எஜுகேஷனுங்கிறது பர் மந்த்துக்கு கொடுக்குற அலவன்ஸ் எவ்வளவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸாக இருந்தது பர் சைல்டு. இதை வந்துட்டு 3000 பர் மந்த்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் அலவன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 300 பர் மந்த்லேருந்து 9000 பர் மந்த்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மீல் வவுச்சர் பெனிஃபிட்ஸ்லையும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பர் மீல் லிமிட்டுங்கிற வந்துட்டு 50 ரூபீஸில் வந்துட்டு 200 ரூபீஸ்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மீல் வவுச்சர் லிமிட்டில். அதே மாதிரியே நம்ம எம்ப்ளாயர்கிட்டேருந்து எம்ப்ளாயீஸ் வாங்குகிற நான் கேஷ் கிஃப்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதோட லிமிட்டை வந்துட்டு 5000லேருந்து 15,000 பர் இயர்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே எம்ப்ளாயர்ஸ்கிட்டேருந்து எம்ப்ளாயி வாங்குகிற கிஃப்ட்டுக்கு வந்துட்டு டேக்ஸுங்கிறது இருந்தது. ஸோ இப்போ அந்த லிமிட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா 15,000ன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்லேயும் பார்த்தீங்கன்னா இதோட த்ரெஷோல்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் 20,000 ரூபாய்க்கு மேலே எம்ப்ளாயர்கிட்ட இருந்து நம்ம லோனுக்கு வந்துட்டு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அந்த லிமிட்டை வந்து 20,000லேருந்து 10 டைம்ஸ் உயர்த்தி 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் மூவிங் ஃபார்வர்ட் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்குற இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுக்கு யாருமே வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது. இது வந்து நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெரிய ஹியூஜ் ரிலீஃபாக இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. அடுத்து சாவர்ஜின் கோல்ட் பாண்ட் அண்ட் ஃபாஸ்டாக் ரிலேட்டடான ஒரு அப்டேட் கிடச்சிது. அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்க சாவர்ஜின் கோல்ட் பாண்டுக்கு அதோட மெச்சூரிட்டி டைமில் வந்துட்டு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுங்கிறது வந்து எதுவுமே கொடுக்க வேணான்னு இருந்தது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்பிஐலேருந்து டைரெக்டாக வாங்கின சாவர்ஜின் கோல்ட் பாண்டுக்கு மெச்சூரிட்டி டைமில் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேணாம். இன்கேஸ் நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்லேருந்து சாவர்ஜின் கோல்ட் பாண்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சாவர்ஜின் கோல்ட் பாண்டுக்கு அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய சேஞ்சஸாக இப்போ பார்க்குற சாவர்ஜின் கோல்ட் பாண்ட் சம்மந்தமாக. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏப்ரல் 1 ஃபாஸ்டாக் ஆனுவல் ஃபீஸ் சம்மந்தமாகவும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் வாங்கணும்னா அதுக்கு 3000 ரூபா கட்டினா போதும். ஸோ இந்த ஏப்ரல் 1 3075 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு சேஞ்சஸையும் இந்த ஏப்ரல் 1 நம்ம நாட்டில்
அமலுக்கு வரப்போகுது. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரயில்வே டிக்கெட் கேன்சலேஷன் சம்மந்தமாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை என்னால் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சனோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.